இன்னைக்கு புதன்கிழமை மத்தியானம் நான் வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. வேலைக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். காலையில் வந்து வேலைக்கு போகல, மத்தியானம் தாங்க வேலைக்கு போகிறேன். துணி வேற கொஞ்சம் கடந்தது துவைக்க வேண்டியது, அதை போட்டு விட்டு நான் குளிக்க போயிட்டேங்க. குளிச்சுட்டு வந்து சவுண்டு வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு துணி வந்து காயம் போட்டு போயிடலாம் வேலைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து காலையிலேயே அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் நெருஞ்சினாக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு காலையிலே அவள் சாப்பிட்டு எடுத்துட்டும் போயிட்டா ஸ்கூலுக்கு. காலையில் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சதே காலையில் வந்து டிஃபனாக சாப்பிட்டாச்சு. அம்மா, நெருஞ்சினா, தர்ஷினி, நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அம்மா வந்து காலையிலே ரசம் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் மத்தியானம் ஒரு டம்ளர் மட்டும் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு வச்சேன் மத்தியானம் லஞ்சுக்கு. காலையில் வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டதே வந்து வயிறு வந்து எரியிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டு போகலாம், ரசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை வச்சுட்டேங்க. அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டு போனேன். அம்மா வந்து அண்ணன் வீட்டிலேருந்து சாயங்காலம் வந்ததையுமே பேசுவாங்க பாருங்க, வச்ச ரசம் வந்து அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடலையா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. நான் என்னங்க செய்யறது, ரசத்தோட சாப்பிட முடியல, தயிரோட சாப்பிட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். எங்கள் சேனல் வந்து பிடிச்சா பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பை.